தினமும் குடித்துவிட்டு தொல்லை கொடுத்து வந்த கணவனை கொன்ற மனைவி. தூங்கும் போது அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு சரண். தனியாக வசித்து வந்த மாற்றுத்திறனாளி மூதாட்டி கொலை. பணத்திற்காக உறவினரை கொன்றது அம்பலம். கள்ள தொடர்பு காரணமாக ஏற்பட்ட தகராறால் கொலை. கணவனை கட்டி வைத்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்த மனைவி. கல்லூரி விடுதியில் பிணமாக கிடந்த மருத்துவ மாணவன். கொலையா தற்கொலையா என போலீஸ் விசாரணை. கள்ள தொடர்பு காரணமாக கொலை முயற்சி. பெண்ணை எரித்து கொள்ள முயன்ற கள்ளக்காதலனின் உறவினர்கள். வட மாநிலத்தில் இருந்து வேலை செய்ய வந்த நபர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை. கொலைகாரருக்கு போலீசார் வலைவீச்சு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பூலாங்கால் ஊராட்சியின் வடக்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்சாமி. விவசாய கூலியான இவர் தன்னை விட 7 வயது மூத்தவரும் தனது உறவுக்கார பெண்ணுமான புஷ்பவள்ளி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தம்பதியினருக்கு செல்வமுருகன் என்ற 19 வயது மகனும் முத்துமாரி என்ற 17 வயது மகளும் உள்ளனர். புஷ்பவள்ளியும் காட்டு வேலை செய்து கொண்டே ஆடுகளை வளர்க்கும் தொழிலும் செய்து வருகிறார். மனைவி புஷ்பவள்ளிக்கு குரல் வளையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்ததில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரை விட சிறிய வயதான கணவன் பால்சாமியுடன் தாம்பத்திய வாழ்க்கையில் பிளவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவருக்கு வேறு பெண்களுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தினமும் மனைவியுடன் வாய் தகராறில் ஈடுபடுவதுடன் மனைவி குழந்தைகளை அடிக்கடி அடித்து வந்துள்ளார். இவ்வளவு தொலைக்கு ஆளாக்கி விட்டது இந்த 3 நாள் அறுவை எடுத்து விரட்டியிருக்கேன். 3 நாள் அறுவை எடுத்து விரட்டுது. ஆனால் அக்கம் பக்கம் உள்ளவங்க அரட்ட மாட்டாங்க. வீட்டை அடைச்சிக்கிட்டு நீ வா உன்னை வெட்டுறேன், நீ 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 வா நீ வரலீண்டா உடனே வெட்டினாத்தே நான் கல்யாணம் முடிப்பேன். அது 2-3 தடவை பிள்ளைய இங்கிட்டு தூத்துக்குடி எங்கிட்டாந்து கூட்டிக்கிட்டு போகிறது, அது இஷ்டத்துக்கு இருந்துட்டு வந்துடுறது. வந்தது இம்முசு பண்ணுறது, நீ செத்தேன்டா நான் ஒருத்தையை கட்டிக்கிடுவேனே, நீ இருந்துல இம்முசா இருக்கு அப்படின்ட்டு. இதையடுத்து புஷ்பவள்ளி தனது தாய் வீடான கமுதி வெள்ளையாபுரத்திற்கு சென்றிருக்கிறார். அங்குள்ள அவரது சகோதரிகள் குடும்பத்தினர் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். 4-5 ஆண்டுகளாக குழந்தைகளோடு சகோதரி குடும்பத்தினருடன் வசித்து வந்த நிலையில் கணவர் பால்சாமி மனைவியை சமாதானம் செய்ய சென்றிருக்கிறார். மறுபடியும் வடக்குப்பட்டி அழைத்து வந்திருக்கிறார். பிள்ளைகள் மட்டும் காரியாப்பட்டியில் பள்ளி விடுதியில் தங்கி படித்திருக்கிறார்கள். மீண்டும் வடக்குப்பட்டிக்கு வந்த பிறகும் பால்சாமி பழையபடி குடும்பத்திற்கு உதவாமல் இருக்க புஷ்பவள்ளி சகோதரிகள் துணையோடு மகன் செல்வமுருகனையும் மகள் முத்துமாரியையும் முதுகுளத்தூர் அரசு கல்லூரியில் சேர்த்திருக்கிறார். 5 வருஷமா இங்கே இருந்தா, இங்கே வந்து வீட்டை குத்தில் போட்டுங்கன்னு இருக்க, 2வது வந்து அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அங்கே போயிட்டேன். திருப்பி இந்த பிள்ளைய படிக்க போட முடியல. நான் தான் கொண்டு போய் நான் அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தேன். அந்த பையலை கூட்டிகிட்டு போய் இந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அங்கேயே படிச்சுட்டு காரியா வீட்டில் படிக்கப்பட்டோம். அங்கே படிச்சுட்டேன். அதுக்கு கடைசியாக முதல்வர் போச்சு. புஷ்பவள்ளியின் மகன் செல்வமுருகனும் குடும்ப சூழலை உணர்ந்து முதுகுளத்தூரில் ஒரு கடையில் பகுதி நேரம் வேலை பார்த்து கொண்டு தங்கையையும் படிக்க வைத்திருக்கிறார். எங்கள் அம்மா ரொம்ப அடித்து டெய்லி குடிக்காத நாளே இல்லை சார். எங்கள் அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா சித்திரவதை பண்ணுவாங்க சார். டெய்லி சண்டை தான் சார். பக்கத்து வீட்டை பார்க்கையிலாம் எங்களுக்கு இதே மாதிரி நாங்களும் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட மாட்டோமான்னு தான் சார் எங்களுக்குலாம் தோணும். எங்கள் அண்ணன் தான் சார் என்னை சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்நிலையில் தினமும் குடித்துவிட்டு வரும் பால்சாமிக்கும் புஷ்பவள்ளிக்கும் இடையேயான தகராறு மெல்ல மெல்ல உச்சத்தை அடைந்து வந்துள்ளது. உறவினர்கள் கண்டித்தும் பால்சாமி தனது போக்கை மாற்றிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தங்கச்சி தான் போய் ஏன்டா சண்டைக்கு போறோம்டா எங்களை வாய்க்கு வராத கேள்வி கேட்பேன். என்னையும் கூட ஒரு தரத்தில் தலைமையில் பிடிச்சி அடிச்சு போட்டுட்டேன்.
அப்போ என்னம்மா செய்ய அவன் அப்படியே போயிட்டியா அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை 7-8 தரம் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாப்புல, போலீஸுங்க அம்பட மாட்டோம்ட்டியா. இதையடுத்து கடந்த 2/2/2017 வியாழக்கிழமை இரவு நன்கு குடித்துவிட்டு வந்த பால்சாமி உரக்க கத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். புஷ்பவள்ளியை கடுமையாக தாக்கிய பால்சாமி விடுவதற்குள் புஷ்பவள்ளியை கொன்று விடுவதாக கூறி தனது தலையணைக்கு அருகே அரிவாளை வைத்துக் கொண்டு தூங்கியுள்ளார். பால்சாமியின் மிரட்டலுக்கு பயந்த புஷ்பவள்ளி பால்சாமி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அரிவாளை எடுத்து தலை மற்றும் கழுத்தில் வெட்டி அவரை கொலை செய்துள்ளார். இதையடுத்து தனது வீட்டின் கதவை பூட்டிவிட்டு 6 கிலோமீட்டர் நடந்தே சென்று அவர் போலீசில் சரணடைந்திருக்கிறார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் புஷ்பவள்ளியை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது உடலை அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கணவன் அடித்ததால் ஆங்காங்கே உள்காயங்களுடன் இருந்த புஷ்பவள்ளியை மதுரை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்துவிட்டு நீதிபதி முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். பின்னர் புஷ்பவள்ளியை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் வடக்குப்பட்டியில் வசிக்கும் பால்சாமியின் உறவினர்கள் சிலர் இது புஷ்பவள்ளி மட்டும் தனித்து இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவரது அக்கா மகன் வடிவேலுவோடு கூட்டு சேர்ந்தே இந்த கொலையை அவர் செய்திருக்க முடியும் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். என் தம்பி வண்டாட்டியும் கூட பிறந்தது சார். வடிவேலு சின்னம்மாவுக்காண்டி இந்த பிரச்சனையை பண்ணினது அவனும் இந்த புஷ்பாவை கூட 2 பேரும் சேர்ந்து தான் சார் இதை பண்ணினது. வடிவேலு தான் இதுக்கு முழு காரணமே. பால்சாமி தாயார் முருகா பால்சாமியின் குடும்பத்திற்கு 40,000 ரூபாய் வரை பண உதவி செய்ததாகவும் அதற்கு ஈடாக இறந்து போன தனது தந்தை செல்வநாயகம் பெயரில் உள்ள வீட்டுப்பட்டாவை தன் அம்மா முருகா பெயருக்கு மாற்ற பால்சாமி விரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் புஷ்பவள்ளியோ தனது குழந்தைகளின் படிப்பிற்காக உதவி வரும் தனது சகோதரிகளுக்கு அந்த வீட்டை மாற்றித்தர வேண்டும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில்தான் கொலை நிகழ்ந்திருக்க வேண்டும் என்றும் யூகிக்கப்படுகிறது. பால்சாமி புஷ்பவள்ளி போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை எங்கள் அம்மா பேரில் மாத்திரம் வைக்கணும்னு கேட்டதுக்காக இதில் நடந்த ஆரம்ப சண்டை தான் இது. அந்த டைமில் இந்த பத்திரம் வடிவலங்கிறவர், அதாவது புஷ்பவள்ளியோட அக்கா பையன்ட்டு தான் இந்த பத்திரம் இருக்குது. அங்கே போய் சொல்லும் போது தான் இந்த பத்திரத்தை யாரும் நான் கொடுக்க வைக்க மாட்டேன், இந்த வீடு எனக்கும் சொந்தம், இது யாரும் நான் யூஸ் பண்ண விட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லுங்கிற அந்த பத்திரத்தை பற்றி பேசினாதான் இவ்வளோ பிரச்சனையுமே. இதையடுத்து பால்சாமியின் வயது முதிர்ந்த தாயார் மகன் இறந்ததை அடுத்து தான் போக்கிடமில்லாமல் இருப்பதாக கூறுகிறார். நான் பிள்ளையை தான் பார்ப்பேனா, நான் என் பொருளை பார்ப்பேனா, என் பொருளை பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க. எதுவுமே எனக்கு இல்லை வீட்டில். இப்போ என் வீட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவனை போய் தங்குவேன். 4 வீட்டில் பிச்சை எடுத்து கட்சி கொடுத்தாலும் நான் கோடியில் படுத்தேந்திருக்கேன். இந்த மாதிரி எதில் போய் படுத்தேந்திருப்பேன். இந்த சம்பவத்தால் பால்சாமியின் தாயார் மட்டுமல்ல, பால்சாமி புஷ்பவள்ளியின் பிள்ளைகளும் தற்போது நிர்கதியாக நிற்கிறார்கள். எல்லாத்தையும் போய் நல்ல நாளுக்கு வந்தாலும் பக்கத்து வீட்டில் தங்கிட்டே நாங்கள் போயிடுவோம் சார். இப்போ என்ன பிரச்சனையே தெரியாமல் கடைசியில் எங்கள் அம்மாவை அடித்து சித்திரவதை பண்ணி எங்கள் அம்மா ரொம்ப வேதனை தாங்க முடியாமல் தான் சார் எங்கள் அப்பாவை அறுவலால் வெட்டி கொண்டுட்டாங்க. அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறோம். அம்மா அப்பா இல்லாத மாதிரி இருந்தோம். இப்போ 2 பேருமே இல்லாத மாதிரி ஆயிட்டோம் சார். அனாதை அதான் சார் எனக்கு தெரியும். குடிப்பழக்கத்தால் தன் வாழ்க்கையோடு தன் குடும்பத்தின் வாழ்க்கையையும் சிதைத்துள்ளார் பால்சாமி. தற்போது பால்சாமியின் பிள்ளைகள் கல்லூரி படிப்பு காலத்தில் மனம் பேதலித்து பெற்றோர்களை நினைத்து வாழ்க்கை எங்கு நோக்கி நகர்கிறது என்பதை தீர்மானிக்க திராணியற்றவர்களாக அவர்கள் நிற்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கோட்டையூர் சிறுபாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் குருசுவாமி. இவருக்கு 2 மனைவிகள். அதில் 2வது மனைவியான முத்துப்பிள்ளைக்கு குழந்தைகள் யாரும் இல்லாததால் அவர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை சிறுபாலை பகுதிக்கு காவிரி குடிநீர் வரத் துவங்கியதும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ராக்கு என்பவர் முத்துப்பிள்ளையை தண்ணீர் பிடிக்க வருமாறு அழைத்துள்ளார். நீண்ட நேரமாகியும் வராததால் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வாயில் நுரை தள்ளியபடி பிணமாக கிடந்தார். அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் இது குறித்து இளையான்குடி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். காலையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது கதவை அடைச்சி கிடந்துச்சு. கதவை அடைச்சி கிடக்கும்போது அங்கே 4 மணிக்கு தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே நான் ராக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி முடிச்சு வைக்கணும், அதை கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். லேசாக நீந்து கதவை திறந்து கிடக்குப்பா அப்படின்னு. சரி திறந்து கிடக்குன்னு சொன்னால் அது கதவை திறந்து வரேன்னு சொன்னேன். இது இப்படியே குப்பரை கிடந்தபடி கிடந்துச்சு. இது கையை பிடிச்சி பார்த்தோன்னே விரைச்சி கிடக்கப்பானுச்சு. சரி நீ வெளியில் வந்துட்டு யாரும் தொலை வேணாம், அவங்க ஆளுகளுக்கு போன் அடித்து வரவிட்ட பிறகு தூக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியாகிட்டேன். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கொலை குறித்து விசாரணையை தொடங்கினர். முத்துப்பிள்ளை அணிந்திருந்த நகையும் வீட்டிலிருந்து 30,000 ரூபாய் பணமும் காணாமல் போயிருந்ததால்
இது கொள்ளைக்காக நடைபெற்ற கொலை என்கிற கோணத்தில் விசாரணையை தொடங்கினர். இது தவிர முத்துப்பிள்ளை அப்பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்ததால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை நடைபெற்று இருக்குமோ என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரிக்க தொடங்கினர். 2 கோணங்களும் ஒரு புள்ளியில் இணைந்தன. அதன் முடிவாக முருகசாமி மற்றும் முகமது அலி ஆகிய இருவரை கைது செய்தனர். கைதான முருகசாமி மூதாட்டி முத்துப்பிள்ளையின் உறவினர் என்பதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த செயின் இதெல்லாம் பார்த்துட்டு ரூபாய் இங்கனே வந்து பக்கத்தில் இருந்தாங்க. இங்கனே வந்து பழகி இருந்துக்கிட்டுங்கண்ணா தாச்சின்னு பழகிங்கன்னே இருந்தாலும் சொந்த உறவுக்காரர்கள் பக்கத்தில் சொந்தக்காரர்களுக்கு வாக்கப்பட்டவர் தான். அந்த அவள் அக்கா வீட்டில் வந்து இருக்கிறோம்னு இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருந்து அதுக்கிட்ட டீ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இங்கே இருந்து விட்டு அவன் பிளான் பண்ணி இருந்துருப்பாங்க. இருந்துட்டு அதோட யாரும் இல்லாத நேரம் பார்த்து கொண்டு போயிட்டு மூதாட்டி முத்துப்பிள்ளை தன் பக்கத்து வீட்டுக்காரரான விஜயா என்பவரிடம் வட்டிக்கு 20,000 ரூபாய் கொடுத்துள்ளார். அதை சரியான நேரத்தில் விஜயா திருப்பி தராததால் முத்துப்பிள்ளைக்கும் விஜயாவிற்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜயாவின் தம்பியான பொன்னையாபுரத்தைச் சேர்ந்த முருகசாமி அடிக்கடி தனது அக்காள் விஜயா வீட்டிற்கு வந்துள்ளார். அவருக்கு முத்துப்பிள்ளை தனது சொந்த முயற்சியில் கூலி வேலை செய்து சிறுக சிறுக நகை மற்றும் பணம் சேர்த்து வைத்துள்ள விஷயம் தெரிய வந்துள்ளது. பணம் வந்து 30,000 ரூபா சார். ஏன்னா மகளிர் கூட்டத்தில் அந்த கொண்டாந்து கட்டுவாங்கல்ல சார், அந்த காசு ஃபுல்லாக பேர் எழுதி வச்சுருக்காங்க. பேரை ஃபுல்லாக எழுதியிருக்கு. அவங்க காசு கொடுத்துருக்காங்கன்னு பேர் எழுதி வச்சுருக்கு. அவங்க ஃபுல்லாக காசு கொடுத்துருக்காங்க. 2வது அந்த இது பணம் ஏறி இருக்குல்ல சார், ஓயை பணம், அதுக்கும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்குது. வெட்டு காசும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்குது. அப்புறம் எங்கள் அக்கா வந்து இவங்க அம்மா வந்து யாரோ 18,000 ரூபா இதுக்கு கொடுக்க வேண்டிய காசாம், கல்யாணத்துக்காக கொடுத்துச்சான். அந்த 18,000 ரூபா வாங்கியாந்து இந்தா நீ அவங்களுக்கு கொடுத்து இல்லை அந்த காசு அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவும் கொண்டாந்து கொடுத்துச்சான். எல்லா காசையும் வீட்டில் வச்சுருந்துருக்கு சார். பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டார். இதற்கு துணையாக தனது நண்பர் பிரபல கொள்ளைக்காரர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முகமது அலியை அழைத்துக் கொண்டு சிறுபாலைக்கு கிளம்பி வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று இரவு தனது அக்காள் விஜயா வீட்டில் தங்கிய முருகசாமியும் அவரது நண்பர் முகமது அலியும் முத்துப்பிள்ளையின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று சகஜமாக பேசுவதைப் போல் நோட்டமிட்டனர். வீட்டிற்கு சென்று இரவில் நகை பணத்தை கொள்ளையடிக்க முடியாததால் மறுநாள் காலையில் அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து இருவரும் முத்துப்பிள்ளை வீட்டிற்கு சென்றுள்ளனர். முருகசாமி உறவினர் என்பதால் அவர்கள் இருவருக்கும் மூதாட்டி முத்துப்பிள்ளை தேநீர் கொடுத்துள்ளார். அப்போது செலவுக்கு முருகசாமி பணம் கேட்டுள்ளார். அதற்கு முத்துப்பிள்ளை மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகசாமியும் அவரது நண்பர் முகமது அலியும் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்துவிட்டு முத்துப்பிள்ளை கழுத்தில் அணிந்திருந்த நகை மற்றும் 30,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு 2 வீலரில் தப்பி ஓடியுள்ளனர். அவங்க 2 திரும்பி வந்து எங்கள் அம்மாச்சி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து குடித்ததாகவும் குடிச்சிருக்காங்க. காலையிலேருந்து எங்கள் அம்மாச்சிட்ட தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க சார். முன்னாடி இந்த ஆள் வந்து எங்கள் அம்மாச்சிட்ட வந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கி கேட்டுக்கு இருந்திருப்பார் போல். எங்கள் அம்மாச்சி இல்லை எனக்கு இப்போதைக்கு காசு இல்லை அப்படி சொல்லிட்டாரு. ஏற்கனவே நான் உங்கள் அக்காவுக்கு 20,000 கொடுத்துருக்கேன், நீ என்கிட்ட காசு இல்லை அப்படி சொல்லி எங்கள் அம்மாச்சி சொல்லிட்டாங்க. இவர் வந்து 3 நாளும் வந்து போயிருக்காரு. இது 1 வாரத்துக்கு முன்னே வந்து போயிருக்காரு சார். இப்போ 2 நாளாக தொடர்ந்து அந்த ஆளை கூட்டிக்கிட்டே வந்திருக்காரு. காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட முனுசாமியும் முகமது அலியும் விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களிடமிருந்து முத்துப்பிள்ளையின் நகையும் பணமும் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு இருவரும் மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர்.